கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மகளை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, ஊடக நபர்களே, பத்திரிகை நபர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். தம்பி, அந்த மாம்பழ சின்ன கொடி கொஞ்சம் கீழே இறக்குங்க ராஜா, அப்பதான் அங்க தொலைக்காட்சியில் படம் பிடிக்க முடியும். கொஞ்சம் இறக்குங்க, கொஞ்சம் இறக்கி உதவி செய்யுங்க தம்பி. அண்ணா திமுக கொடி கீழே இறக்கிங்க, அப்பதான் படம் பிடிக்க முடியும். கொஞ்சம் உதவி செய்யும் போதெல்லாம் கோஆபரேட் பண்ணு, கொஞ்சம் இறக்கிங்க நல்லா. இன்றைய தினம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளராக அண்ணா திமுக சார்பாக அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி எஸ் கோகிலேந்திரா அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறார். நம்முடைய வெற்றி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ் கோகிலேந்திரா அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், ஏழையின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பி இரட்டலைக்கு. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம் தீய சக்தி திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல. கொண்டாந்துருக்காங்களா? குடும்ப ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. குடும்பத்தில் யார் பதவிக்கு வரணும், யார் அதிகாரத்துக்கு வரணும், இதுதான் அந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. மக்களுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இந்த கோவை நம்முடைய சென்னை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் 2 63,000 கோடி. இந்தியாவில் ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி அனுமதி பெற்று அந்த திட்டத்தை கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரு திட்டத்துக்கு 63,000 கோடிக்கு அனுமதி கிடைத்தது கிடையாது. மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை அழைத்து வந்து அங்க கலைவாணர்கள் அடிக்கல் நாட்டினேன். இது அதிமுக அரசுடைய வரலாறு. உங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு பெரிய திட்டத்தையாவது சென்னை கொண்டாந்தீங்களா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு சென்னை மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் குடிநீர் கிடைப்பதற்கு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து நிறைவேற்றணும். அதோட நல்ல சாலைகள், பாலங்கள் எல்லாமே சென்னை மாநகர மக்களுடைய வளர்ச்சிக்கு பெரிஃபரல் ரோடு, அது 14,000 கோடியில் அதிமுக ஆட்சியில் அந்த திட்டத்தை கொண்டாந்து. ஆக ஒவ்வொரு திட்டமும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமில்லை, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிவதற்கு விலைவாசி எண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு இருந்தாச்சு. இன்றைக்கு சென்னை மாநகர மக்கள் எல்லா மக்களும் உணவுப் பொருட்கள் கடையில் விலைக்கு வாங்கித்தான் ஆகணும். இன்னைக்கு உணவுப் பொருள் விலை என்ன? அரிசி 30 ரூபா ஏறிட்டு கிலோவுக்கு 5 ஆண்டு திமுக ஆட்சியில். அதே போல பருப்பு 40 ரூபா கிலோவுக்கு விலை உயர்ந்தாச்சு. கடல் எண்ணெய் ஒரு கிலோவுக்கு 60 ரூபா உயர்ந்தாச்சு. இப்படி வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்வு. இந்த ஆட்சியில் இந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்த முடியல. கையிலாகாத அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இந்த கடன் எல்லாம் நீங்க தாங்க கட்டணும். வர்றீங்க கேட்க கூட்டத்தில் நாங்கள் பேசுறது கேட்குறீங்க, போயிடுறீங்க. இந்த கடனை யார் கட்டுறது? மக்கள் தாங்க கட்டணும். நான் உட்பட, சகோதரி கோகிலேந்திரா உட்பட இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு தலையின் மீது கடன் சுமத்தி அரசாங்கம் தேவையா? திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய ஒரே சாதனை நம்ம எல்லாம் கடன்காரனாக்கிறது தான். தமிழ்நாட்டு மக்களை கடன்காரனாக்கிட்டார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் தேவையா? எப்ப பார்த்தாலும்
ஸ்டாலின் பேசுறார். இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் அமைச்சர்லாம் சொல்றாங்க, இந்தியாவுக்கு முதன்மையான அரசாங்கம் திமுக அரசாங்கம். எதுல? ஊழல் செய்வதிலே முதன்மையான அரசாங்கம், கொள்ளையடிப்பதிலே முதன்மையான அரசாங்கம். இதுதான் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. கடன் வாங்குவதிலே இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லா பத்திரிகையிலையும் பார்த்திருப்பீங்க. அப்படி கடனை வாங்கி வாங்கி கொள்ளையடித்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? சத்தமா சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு பணியிடத்தெல்லாம் நிரப்புன்னு சொன்னாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திரு ஸ்டாலினுடைய அறிவிப்பு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 5.5 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட சொன்னாங்க. ஆனா 5 ஆண்டுல 1 லட்சம் பேர் பணி ஓய்வு பெற்றாங்க. பணி நியமனான 94,000 பேர் கொடுத்தாங்க. அதுலயே 6,000 பேர் குறைவாயிட்டது. ஏற்கனவே 5,50,000 காலி பணியிடங்கள் அரசுல இருக்குது. இப்போ 6 சேர்த்துல 5,56,000 காலி பணியிடங்கள் இருக்குது. படித்தவர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைச்ச அந்த அரசாங்கத்தில் ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் சொல்றார், இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் சூப்பரா ஆட்சி செஞ்சு இன்றைக்கு இரட்டை இலக்கில பொருளாதார வளர்ச்சியா. யார்கிட்ட டூப் விடுற? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2015 மாண்புமிகு அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற போது தமிழகத்தில் தொழில் முதலீட்டை நடத்தி 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்து உற்பத்தியை தொடங்கி இருக்குது. 2019 ஜனவரி மாதம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், நான் முதலமைச்சர் காலம் அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டை தென்னையில நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கு உற்பத்தியை தொடங்கியாச்சு. அப்ப அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்த தொழிற்சாலைகள் தான் உற்பத்தி தொடங்கி இன்றைக்கு இந்த இரட்டை இலக்கு அடைஞ்சிருக்குது. இவர் தப்பட்ட அடிச்சு நான் பெற்ற பிள்ளைக்கு இவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்கார். நியாயமா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஆங்கில பத்திரிகை, அது திமுக சாதகமான 8/4/2026 இதுல பக்கம் 9 இதுல அழகா சொல்லி இருக்கிறாங்க. கேரளாவை மையப்படுத்தி பல்வேறு வளர்ச்சி குறியீடுகள், கேரளாவின் நிலை என்ன என்பது பற்றி ஒரு கட்டுரையே வெளியிட்டிருக்காங்க. அதுல முன்னணியில் உள்ள பிற மாநிலங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. அதுல பாத்தீங்கன்னா 2 இடம் தான் முதலிடம். திமுக 2 இடம் தான் முதலிடம். எப்படி மக்கள்கிட்ட ஏமாற்றுறாங்க பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது டபுள் டிஜிட்ல பொருளாதார வளர்ச்சி இருந்தது. அதுல முதன்மை துறை என்பது வேளாண்மை துறை. இந்த வேளாண்மை துறையில இந்த அரசாங்கத்தில் 3.5% தான் இருக்குது. இதே நிலையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொரோனா காலத்தில் 5.5% கொரோனா காலத்திலே வளர்ச்சி வேளாண்மையில. இன்னைக்கு பிரதான துறை என்றால் முதன்மை துறை என்றால் அது வேளாண்மை துறை. அதுல தான் 60% மக்கள் பயனடைகிறாங்க. அப்படி முதன்மை துறையில் இந்த அரசாங்கம் குறைவா குறியீடு குறையா இருக்குது. அதையெல்லாம் இந்த முதலமைச்சர் பேசுவார். ஏன் 22, 23 கிடையாது, 23, 24 கிடையாது, 24, 25 கிடையாது, ஏன் இப்ப மட்டும் சொல்றீங்க? 3 ஆண்டு காலம் இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்ப எங்க பொருளாதார வளர்ச்சி உயர்ந்தது? இன்றைக்கு தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்றைக்கு தொழிற்சாலைகள் ஆகி உற்பத்தி தொடங்கி அதனால இரட்டலைக்கு அடைந்திருக்குது என்பதை இந்த ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. அவருக்கு தான் புரியறதுக்கு சக்தியே இல்லையே. இருந்தா தானே புரிஞ்சுக்க முடியும். புள்ளி வருமா சொல்றேன். தில்லு திராணி தெம்பு இருந்தா நீங்க எந்த மேடையில் போட்டாலும் நான் வந்து பதில் சொல்ல தயார். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு தனித்தனியா தெரியும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வளர்ந்தது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் படுதோல்வி அடைந்தது, புள்ளி வரத்தோடு சொல்றேன். எனக்கு எப்போ பார்த்தாலும் இரட்டலைக்குன்னு வேண்டுமென்று திட்டமிட்டு மக்களத்தில் குழப்பத்தை உருவாக்கி அரசியல் ஆதாரம் தேடுகிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றைக்கு ஆங்கில பத்திரிகை வந்திருக்குது, வேணும் எடுத்து பார்த்து இனிமேலாவது இந்த முதலமைச்சர் திருந்தி உண்மை செய்தியை நாட்டு மக்களுக்கு வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கிறேன். அதே போல ஸ்டாலின் பேசுறார். இன்னைக்கு நான் வெளிநாடு போனேன், எங்க சைக்கிள் ஓட்ட போனார். வெளிநாட்டுக்கு எதுக்கு போனாரு?
நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இங்கே ஏற்கனவே சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தார், பேட்டரி சைக்கிள், அப்படி கையில் காலில் அமுத்துற மாதிரி தான் தானாக போயிட்டு இருக்கோம். இது ஏதோ உடம்பு, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு பரவலாக பேசுனாங்க. அதுக்காக அவர் ஜிம்முக்கு போவார், தூக்குவார். இதே முதலமைச்சர் கேட்டாங்க மக்கள், நாட்டு மக்களுக்கு என்ன செய்கின்றீர்கள் தான் எதிர்பார்க்குறாங்க முதலமைச்சர். அதை விட்ட பழு தூக்குறது, சைக்கிளில் போகிறது, இதையெல்லாம் வேடிக்கை காட்டிகிட்டு இருக்கார் முதலமைச்சர். சர்க்கஸ் மாதிரி வேடிக்கை காட்டிட்டு இருக்கார். மக்களை ஏமாற்றுவதிலே தந்திரமான முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போய் தொழில் முதலீட்டு ஈக்க போனால் வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்மளோட பத்திரிகையாளர் ஊடகமும் அது பெருசாக காட்டுறாங்க. அடா பாவில, தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு அரசாங்க செலவத்தில் போய் சைக்கிள் ஓட்டுறதுக்காக வெளிநாடு போகிறீங்க. பல முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போய் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் போய் சைக்கிள் ஓட்ட போகிறார். அதோட 30/8/2025 என்று இன்றைக்கு அவர் வெளிநாடு போகின்ற பொழுது அப்போ ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைஞ்ச பிறகு 30/8/2025 ஸ்டாலின் குறிச்சிங்க. அப்போ அதில் என்ன சொல்றாரு, 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாக, 10,62,000 பேருக்கு வேலை கிடைச்சதாக, 32,81,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருந்தான். உண்மையா? எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது அண்ணா நகரில்? வேலை கிடைக்காட்டி பரவாயில்ல, வேலை பிடிக்காது இருந்தாலும் பரவாயில்ல. அதோட பேட்டி கொடுக்கும்போது 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வந்துட்டு தான். எப்படி ஒரு பொய்யை சொல்றாரு பாருங்க. பொய்யை பொருந்துற மாதிரி சொன்னால் மெய்யை திருன்னு முழிக்குமா? மெய்யினா உண்மை. அப்படி பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக பார்க்கின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? 32 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்துட்டாராம். 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம் வரப்பட்டு தான் 10,62,000 பேருக்கு வேலை கிடைச்சிட்டு தான். திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு முதல் கட்ட வேலை நிலத்தை எடுக்க வேணும். அப்புறம் நிலத்தை அந்த தொழிற்சாலை வாங்கின பிறகு இன்றைக்கு மாநில அரசு மத்திய அரசு அனுமதி வாங்கணும். அதுக்கு பிறகு அது கட்டணங்க, அதுக்கு நிதி ஆதாரத்தை பெருக்க வேணும். எல்லாமே முழுசாக பணத்தை வச்சுக்கிட்டு யாருமே தொழிற்சாலை உருவாக்குதில்லை. வங்கியில் நாடி அங்கே கடன் பெற வேண்டும். அதுக்கு பிறகு கட்டடம் கட்ட வேணும். அப்புறம் தாங்க தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வரும். இவ்வளவும் இந்த முதலமைச்சருக்கு தெரியும். ஒரு பெரிய தொழிற்சாலை உருவாக்க வேண்டும் என்றால் 4 ஆண்டு காலம் பிடிக்கும். முழுமையாக தெரிஞ்சும் வேண்டுமென்ற திட்டமிட்டு இவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டதை மக்களிடத்தில் ஒரு அவதூறான பிரச்சாரம். இந்த ஆட்சியில் தான் நிறைய வேலை கிடைத்த மாதிரி மக்களை ஏமாற்றிக்கிட்டு அரசு தொடர வேண்டுமா? சத்தமா சொல்லுங்க. அதோட இன்றைக்கு இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்முடைய மூத்த பெண்மணிக்கு கூட பாதுகாப்பு இல்லை. அவ்வளோ கொடுமையான ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இந்த முதலமைச்சருக்கு தானே ஒன்றும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சால் தானே அந்த நாட்டை ஆள முடியும். ஆக நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை திருட்டு வழிப்பிரிவு எதனால் நடக்குதுன்னு இந்த முதலமைச்சர் சிந்திக்கிறாரா? அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாரா? 2 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில் கதற பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்கிறாங்க. அதை கேட்க துப்புள்ள திமுக முதலமைச்சருக்கு. அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சமூகத்துறை அமைச்சர் சொல்றார், ஒரு மாசத்துக்கு முந்தி தூத்துக்குடியில் ஒரு அரசு விழாவில் அதில் பேசும்போது 6,999 போக்சோ வழக்குகள் திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுல பதிவு செய்யப்பட்டது. 18,000 பாலியல் சீண்டல் வழக்குகள் பதிவு செஞ்சு 6,999 சிறுமிகள் பாலியலுக்கு உட்பட்டதான். அதுதான் போக்சோ வழக்கு. போக்சோ வழக்குன்னா சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட 6,999 பேர்னா இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? 6,999 சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்திருக்காங்க. அதுக்கு 84 கோடி கொடுத்ததான் பெருமையாக பேசிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்க என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களுடைய ஆட்சி, மக்களுடைய ஆட்சி. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. கஞ்சா போதை ஆசாமியாக தான் இவ்வளோ குற்றச்செயல் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கே பார்த்தாலும் இந்த கஞ்சா போதை ஆசாமியால் கொலை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட
திறமையற்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? அதிமுக ஆட்சி மலர்ந்த உடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற அந்த போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். கஞ்சா போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். நான் முதலமைச்சர் அதுபோல 4 ஆண்டு 2 மாத காலம் ஆட்சி புரிந்தேன். அப்போ மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. இந்த கடை வச்சிருக்கீங்களா நிம்மதியாக வாழ முடியல. டெஸ்ட் பர்ச்சேஸ்னா அதிகாரி உள்ள போய் ஏதாவது குழப்பம் பண்ணி அதில் லஞ்சம் வாங்குறாங்க. அதிமுக ஆட்சியில் கடைக்காரர் பிரமாதமாக வியாபாரம் செஞ்சாங்க. அதே போல் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே பொதுமக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். கடை நடத்துறவங்க முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். 100% மக்கள் எங்களை நம்பலாம். அப்படிப்பட்ட ஆட்சி அம்மாவில் தந்தார்கள். அம்மா வழியிலே நான் முதலமைச்சர் பொழுது தந்தேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வாக்களிப்பி இரட்டை சின்னத்திற்கு என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, அதே போல இன்றைக்கு இந்த ஆட்சி வருவதற்கு மின் கட்டணம் 67% உயர்ந்தாச்சு. நீங்கள் மின்சாரத்தை தொட்டா தான் ஷாக் அடிக்கும். மின்சார கட்டணத்தை கேட்டாவே ஷாக் அடிக்குது இந்த ஆட்சியில். அதே போல மாநகராட்சி வீட்டுக்கு வரி 100% உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்திருக்கிறாங்க. 2 வருஷத்தில் 12% உயர்த்தி அதிமுக ஆட்சி இருந்ததை விட திமுக ஆட்சியில் 112% வரி உயர்வு வீட்டுக்கு. கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6%. குடியிருக்கு வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி மக்கள் வரியால் பாதிக்கப்பட்டுகின்ற நிலை மாற வேண்டும். அதற்கு அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். இப்படி வரியால் பாதிக்கப்படுகிறீர்கள், அதே போல விலைவாசியால் பாதிக்கப்படுகின்ற அந்த மக்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வங்கியிலே செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். குடும்ப தலைவியின் பெயரிலே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். இன்றைக்கு மகளிருக்கு 5 லட்சம் அம்மா இரு சக்கரம் வாங்கி தரப்படும். 25,000 மானியம். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஆண்டுக்கு 3 சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம். அதோட 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதோட இப்போ ரேஷன் கடையில் வழங்குகிற அரிசி தரம் இல்லாமல் இருக்குது. அதிமுக ஆட்சி மலர்ந்த உடனே கடையில் வாங்குற அரிசி மாதிரி ரேஷன் கடையில் அருமையான அரிசி, தரமான அரிசி. அது எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, அரிசி ஆலை அதிபர்களை அழைத்து தரமான அரிசி கொடுப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு கூடுதலாக செலவாகினாங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இனி நம்முடைய அரசின் சார்பாக நியாய விலைக் கடையிலே வழங்கப்படுகிற அரிசி கடையில் இருக்கின்ற அரிசியை விட தரமான அரிசி ரேஷன் கடையில். அதே போல் இப்பொழுது அரிசி தான் விலை இல்லாமல் கொடுக்குற ரேஷன் கடையில். இனி பருப்பும் விலை இல்லாமல் கொடுக்கப்படும், எண்ணெயும் விலை இல்லாமல் கொடுக்கும். அம்மா இல்லம் திட்டம், அந்த திட்டத்தில் இன்றைக்கு ஜாதி பாகுபாடு கிடையாது, மத பாகுபாடு கிடையாது. அவர்களுக்கு ஏழைகளாக இருந்தால், அவர் வீடு இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சொந்தமாக அடுக்குமாடி காங்கிரீட் வீடு சென்னை மாநகர மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல் படித்து பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் பதிவு செய்யப்பட்டு பணி கிடைக்காம இருந்தால் வேலை கிடைக்கிற வரை மாதந்தோறும் 2,000 ரூபாய் பட்டப்படிப்பு படித்த மாணவர்களுக்கு வழங்கப்படும். +2 வரை படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட முதியோர்களுக்கு வழங்கப்படுகிற ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். இன்றைக்கு மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகிறது 8,000 ரூபாய் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல் கட்டிட தொழிலாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற பொழுது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும். அதோட இந்த ஆட்டோ ஓட்டுநர் இருக்காங்க, அவள் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 மானியம் வழங்கப்படும். நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கிறவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மீண்டும் இந்த நடைபாதையில் வைத்திருக்கின்ற கடைக்காரர்கள் எந்த ஜாமீனும் இல்லாமல் 2 லட்சம் ரூபாய் வரை நகர கூட்டுறவு வங்கியிலே கடன் உதவி வழங்கப்படும் தொழில் வியாபாரம் செய்ய. இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே செயல்படுத்தப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர, திறமையான ஆட்சி தமிழகத்திலே மலர உங்களுடைய பொன்னான வாக்குகளை 2 லட்சத்தில் வாக்களித்து
நம்முடைய வெற்றி வேட்பாளர் கோகிலேந்திரா அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். இருக்கிற கூப்பி உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடியார் ஆடணும். புரட்சி தலைவர்